ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு தான் முதலாக எங்களோட சேனல் பக்கம் வாருங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும். இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் கேகாலை மாவட்டத்தில் மறைக்கப்பட்ட வைரம் என்று சொல்லப்படுகிற இகலக்கோட்டை புகையிரத நிலையத்தில் தான் நிற்கிறோம். இந்த இகலக்கோட்டை புகையிரத நிலையம் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த புகையிரத நிலையத்துக்கு பக்கத்தில் 275 மீட்டர் தூரத்தில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. இந்த சுரங்கப்பாதை இலங்கையில் மிகவும் நீளமான 2வது சுரங்கப்பாதையாக கருதப்படுது. இதில் நீளம் 400 மீட்டர். இந்த சுரங்கப்பாதை இயற்கையாகவே இதற்கு மேலே இலங்கையில் எழில் கொஞ்சம் பல நீர்வீழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த நீர்வீழ்ச்சிகளில் ஈயலல்லா நீர்வீழ்ச்சிக்கு கீழே தான் இந்த சுரங்கப்பாதை இருக்குது. ஆங்கிலேயர் கண்டியிலிருந்து தேயிலை, ரப்பர், கருவா, ஏலம் இந்த பொருட்களை தங்கள் நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் புகையிரத மார்க்கத்தை இலங்கையில் ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது இந்த சுரங்கப்பாதையை அவங்க துளைச்சி இதனூடாக ரயில் பாதையை உருவாக்க சரியாக கஷ்டப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் முதலாக இந்த இடத்துக்கு, அதாவது இந்த சுரங்கப்பாதையை பார்க்க நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ரயில்வே மாஸ்டர்கிட்ட இதனூடாக ரெயின் எப்போ வரும், அதாவது நீங்கள் வார நேரத்தில் எப்போ வரும், எவ்வளோ நேரம் செல்லும்னு கேட்டுட்டு இதனூடாக பயணிப்பது தான் சாலை சிறந்தது. ஏன்னு சொன்னால் இது கிளம்பு டு கண்டி ரயில்வே மார்க்கம்ன்றதால் அடிக்கடி இதனால் ரெயின் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும். மற்றது இது 400 மீட்டர் நீளமான சுரங்கப்பாதை என்றதால் உங்களுக்கு பயணம் செய்யவும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் இகலக்கோட்டை புகையிரத நிலையத்திலேருந்து வரும்போது ஒரு 75 மீட்டர் தூரத்தில் ஒரு சிறிய குகை ஒன்று குறுக்க இந்த சுரங்கத்தில் வெட்டப்பட்டிருக்கும். இந்த வீடியோவில் இந்த இகலக்கோட்டை புகையிரத நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மீயனொல்லா நீர்வீழ்ச்சி ஃபேமஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே இந்த குகைக்குள்ளே இருக்கிற சிறிய ஒரு சுரங்கம். அதாவது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டில் வேலைக்கு பணியமைத்து வச்சிருந்த வேலையாட்கள் இந்த சுரங்கப்பாதையை, அதாவது 400 மீட்டர் நீளமான சுரங்கப்பாதையை தோண்டி எடுக்கும்போது தங்களுக்கு வருகின்ற கழிவுகளை வெளியேற்றுறதுக்காகவும், தேவையான காற்று ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வரதுக்காகவும், மற்றும் தேவையான நீரினை பெற்றுக்கொள்றதுக்காகவும், அதாவது நீர்வீழ்ச்சியிலேருந்து வர நீரினை பெற்றுக்கொள்றதுக்காகவும் தான் இந்த சுரங்கத்தை அமைச்சாங்க. பின்னால் நாங்கள் வரோம், ட்ரெயின் வருமானே இதில் இருப்போம். போய் பார்த்துட்டு சொல்ல போறியா? என்ன சொல்கிறேன், லைட்டை பிடிச்சிட்டு போ, முன்னுக்கு வேறு லெவல் அட்வென்ச்சராக இருக்கும். அப்படியே போ. திரும்ப சொல்கிறோம், இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் ரெயின் வார டைமை கேட்டுட்டு இதுக்குள்ளே பயணம் செய்யுங்க. ஏன்னா நாங்கள் போன டைமும் ரெயின் திடீர்னு வந்து இந்த ஒரு அனுபவத்தை தான் எங்களுக்கு தந்தது. அப்படி நீங்கள் இந்த ரெயின்ட அனுபவத்தை இப்படி சுரங்கத்துக்கு இருந்து பார்த்த பிறகு அதில் பின்பக்கம் திரும்பினா கேகாலை மாவட்டத்தின் முழு வியூ, ஸ்ரீலங்காவோட முழு வியூவும் உங்களுக்கு தெரியும். இயற்கைகளில் கொஞ்சம் மலைகள், மரங்கள், காடுகள் சூழப்பட்ட இந்த வியூவை ஆங்கிலேயர் தங்களோட நோக்கத்துக்கு தேவைகளை பயன்படுத்துறதுக்காக இது அமைச்சாலும் காலப்போக்கில் இலங்கையில் வந்து ஒரு டூரிஸ்ட் வர ஒரு இடமா இது மாறி இருந்தது. ஏன்னு சொன்னால் மிகவும் அழகான ஒரு பட்டையான ஒரு வியூ. நாங்கள் போனது ஒரு சம்மர். நீங்கள் இந்த இடத்துக்கு வாரன்னு சொன்னால் மாரி காலங்களில் வாங்க. வரும்போது என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இதில் பாதுகாப்பான ஆடைகள், இதில் ஏறக்கூடிய மாதிரி ஏணிகள் அல்லாடி ஏறுறாக்க மட்டும் இந்த குகைக்குள்ளே வாங்க. அடிக்கடி ரெயின் வார ஒரு இடம்ன்றதால உங்களுடைய உயிரை நீங்கள் கவனமும் பாதுகாத்து கொள்ளணும். நாங்கள் வந்த டைம் நாங்கள் உண்மையாக ஒன்றுமே கேட்காம தான் இந்த இடத்துக்குள்ளே போனோம். அப்படியே அந்த சுரங்கத்தை விட்டு வெளியே வரும்போது வெளிப்பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று இருக்குது. அது என்னென்னு சொன்னால், இந்த குகைக்கு வெளியே உள்ள ஒரு பாதை. இந்த பாதையினூடாக இன்னொரு 75 மீட்டர் நடந்தோம்னு சொன்னால் அந்த நாங்கள் உள்ளே போன துளையை வெளியே நின்று பார்க்கலாம். அந்த வெளியே நிற்கிற துளை அதுக்கு பக்கத்தில் தண்டவாளத்தால் ஒரு பாலம் போட்டுக்கிறாங்க. அந்த பாலத்திலிருந்து ஃபோட்டோ அடித்தோம்னு சொன்னால் நீங்கள் காலகாலத்துக்கும் ஃபேஸ்புக்கில் போட்டாலும் அந்த ஃபோட்டோ பழசாக மாறாது. ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு வியூவான ஒரு இடம். அந்த இடத்த அவங்க யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இதுதான் அந்த இடம்.
நாங்கள் நின்ற இடம் இந்த பின்னுக்கு நிற்கிற துளை அதுதான் நாங்கள் நின்ற இடம். இதுதான் அந்த இடம். நான் சொன்னேன் நீங்கள் வந்து இருந்துட்டு ஃபோட்டோ அடிக்கலாம், வீடியோ அடிக்கலாம். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.